என் முடிக்கு ஒரு வரலாறுங்க. வாங்க, நான் வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், என்னோடய ஹேர் கேர் டிப்ஸ் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹேர் டிப்ஸ் வந்து நான் ப்ராக்டிக்கல் எதுவும் சொல்லலை, தியரி மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் காலையிலே நேரமே எந்திரிக்கிறனால பார்த்துக்கோங்க, அந்த தலையை வந்து காய வைக்க முடியலை, அதுக்கு டைமிங்கும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து ஒரு அவசர வேலையை வெளியில் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லித்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முடியை பார்த்து பூன்னு யாரும் வாயை பொழந்துடாதீங்க. முடி பார்க்குறதுக்கு தான் நீளமாக இருக்குது. எனக்கே என் முடியை வந்து வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் அடடா நமக்கு இவ்வளோ முடி இருக்கா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா நமக்கா வந்து இருக்கிறப்ப வந்து அது தெரியலை, அந்த வீடியோவில் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் பின்னி போட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், அதுவும் தலைக்கு குளித்ததுனால ஓகே, ஓரளவுக்கு எப்படியோ வந்து நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு புஷ்டியாக தெரியும். ஆனால் அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி போட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், சூம்பி போன நாய் விட்ட மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த முடியை எதுக்குடா வச்சுருக்கோம், வாலும் தோலுமா வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு வரும் பார்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் விரதத்தில் இருக்கிறனால அந்த ஹேரை வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நமக்கு நம்மளே வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றம் கொடுக்கணும்னா அந்த பல க்ரூமிங் பண்ணாலே வந்து கிடச்சிரும். நான் தலையெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி தலையை 3 சுற்று சுற்றிட்டு தாங்க போடுவேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலை, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சுற்றி போட்டுறது. அப்புறம் என்ன, சில பல டச்சப்ஸ் வேலையை தான் பார்த்துட்டு வெளியில் கிளம்ப ரெடி ஆகிடுச்சுங்க. ஆயத்தமாயிட்டேன்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன வேலைத்தனம்லாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா. சில பேர் சொல்லுவாங்க, அடி அலப்பி சிலுப்பட்ட சீக்கிரம் கிளம்புடின்னு வாங்க. ஆமாங்க, முடி இருக்கிறவங்க பொம்பளை பிள்ளையனாலே சிலுப்பட்டை தாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ஒத்த ரோஜா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, பாய் பாய், கிளம்பியாச்சு.